எல்லாம் 3 பெக்கு அடிச்சாலே மப்பு ஏறிடும். இப்போ 8 பெக்கு அடிச்சு கூட போதை ஏற மாட்டேது, தூக்கமும் வர மாட்டேங்குது. செஞ்சதெல்லாம் மறக்கவும் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல. கான் சார், உங்களுக்கு ஃபோன். இன்னொரு பெக்கு. ஹலோ கான், நான் ரஞ்சித் பேசுறேன். யாரு? ரஞ்சிதா? என்ன தர்மா என்ன தேடி வந்தான். விஜய் கொண்டது, அவன் தங்கச்சியை கொண்டது எல்லாமே நம்ம தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன? அண்ணன் தங்கச்சி போன இடத்துக்கு நீயும் போயிடுன்னு அவனை அனுப்பிட வேண்டியதானே? நான் ட்ரை பண்ணேன், ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கண்டிப்பா உன்னை தேடி அவன் வருவான். என்ன தேடி வருவானா? அப்படி அவன் வந்தான்னு வச்சுக்க, மச்சான் சாவு என் கையில தான். ஓகே ரஞ்சித், நீ ஒன்னும் கவலைப்படாத. என் கையால எத்தனை பேரை நான் கொண்டு இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். தர்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏண்டா பயப்படுற? நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க? பயப்படலாமா? ஒண்ணும் பண்ணிடாத தர்மா. உன்னை இந்த 4 சவத்துக்குள்ள வச்சு கொல்ல மாட்டேன்டா. எத்தனை பேரை நீ நடு ரோட்ல வச்சு கொண்டு இருப்ப, அதே மாதிரி ஓ முடிவும் மத்தவங்க முன்னாடி தான் நடக்கும். ஓடுறா, சாபு உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஓடுறா. உங்க மதத்துக்காரன் வேற ஒரு மதத்துக்காரன் கொல்ல பாக்குறான். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய், என்னடா சொன்ன? நீ எங்க மதத்துக்காரனா? போதை மருந்தை பயன்படுத்துறதே தப்புன்னு எங்க மதத்துல சொல்லி இருக்குடா. ஆனா கண்ணு தெரியாத அப்பாவிங்களை வச்சு போதை மருந்தை கடத்துறதே தொழிலா வச்சிருக்கிற நீ எங்க மதத்துக்காரனா? எங்க மதத்துல உருவ வழிபாடு கிடையாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அல்லாஹ் இருக்காருன்னு நம்ம எல்லாம் நினைக்கணுங்கிறதுக்காக. ஆனா உயிரை பத்தியே கவலைப்படாம எத்தனையோ பேரை கொலை பண்ண நீ எங்க மதத்துக்காரனா? ஆயிரம் நல்லவங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு கெட்டவன் இருந்தா எல்லாமே வீணாயிடும் சொல்வாங்க. அதே மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு சில பேராலதான்டா எங்க மதத்துக்கே கெட்ட பேர் வருது. இது பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நம்ம தர்மா ஜாதி மதம் இனம் பார்க்காம நம்ம மதத்துக்காரங்க எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கு. அதை மட்டும் நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தர்மா, இதுவும் உன் கோர்ட்டு தான். அந்த கோர்ட்ல இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நிறைவேற்று. குட், நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா குண்டடிப்பட்ட இடம் ஸ்லைட்டா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதை ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதுக்கு சில மெடிசன்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவைப்படுது. நீங்க என்ன நம்பினா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். ஓகே, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் போக அனுமதிக்கிறேன். உங்க கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வரட்டும், நான் உடனே கிளம்புறேன். சிஸ்டர், அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. சரி டாக்டர். நீங்க இங்க உட்காருங்க, நான் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துறேன். வாங்க. ஹலோ, நான் டாக்டர் ராஜசேகர் பேசுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் இருக்காரா? சொல்லுங்க டாக்டர், நான் ரஞ்சித் தான் பேசுறேன். தர்மா முதலமைச்சரை மறைச்சு வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? திருவான்மியூர் பக்கத்துல இருக்கிற எல்லையம்மன் காலனியில இருக்க இடிஞ்ச பங்களால தான் அவரை மறைச்சு வச்சிருக்கான். பாட்டி, தர்மா, ஆஸ்பத்திரிக்கு போன டாக்டர் முதலமைச்சர் மறைச்சு வச்சிருக்க இடத்த
போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால முதலமைச்சரை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிட்டு தர்மா. தாஸ் சார், நான் 2 விஷயத்தோட வந்திருக்கேன். ஒன்று நல்ல விஷயம், இன்னொன்று கெட்ட விஷயம். முதல்ல எதை சொல்றது? நீ கெட்ட விஷயம் சொன்னது அதிகம், நல்ல விஷயம் சொன்னது குறைவு. முதல்ல நல்ல விஷயத்தையே சொல்லு. தர்மா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கெட்ட விஷயம் இதை விட அதிகமா இல்லை குறைவா? முதலமைச்சர் உயிரோடு இருக்கார். தர்மாவோட பாதுகாப்புல அவர் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வர்றார். அந்த முதலமைச்சருக்கு ஆயுசு அதிகமானா நம்ம ஆயுசு குறைஞ்சிரும். இப்போ அவன் எங்க இருக்கான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. தர்மா சிஎம் இந்த காலனிக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். காலனியோட 4 பக்கத்தையும் போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கு. எவன் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இப்ப அந்த தர்மா தானே வந்து இங்க சரணடையணும். இல்ல நீங்களே அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அப்படி நீங்க அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கலன்னா அவனை நாங்களே அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க எல்லாருக்கும் சமாதி இங்க தான்டா. டேய் தர்மா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. ஏம்மா, தர்மா இன்னும் வரலையா? இப்ப வந்துருவார் பாட்டி. யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல, சொல்லுங்க யாரு? இவருக்கு வேண்டியவன், உனக்கு வேண்டாதவன். வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. பாவம், பேசாம இருந்திருந்தா பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பீங்க. பேசியே சீஃப் மினிஸ்டராகவே இருக்கீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. எங்களை அலைய விட்டதுக்காக அதை விட பெரிய பதவியா, மேலோக பதவியா சிம்பிளா வாங்கி தந்துடுறேன். ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா நீ சினிமா ஹீரோயினி மாதிரியே இருக்கிய. நீ மீனாவுக்கு அதிகம், சிம்ரனுக்கு குறைவு. அழகுல சொல்ல, ஹைட்ல சொன்னேன். சிஎம் அவர்களே, நீங்க தனியா போல, கூடவே இந்த மகளிர் அணி அனுப்பிச்சு வைக்கிறேன். அன்னைக்கு சரியா சுடாமட்டேன், இன்னைக்கு சுட்டுறேன்.